கார் வந்து போன வருஷம் பாலிஷ் பண்ணேன், திரும்ப இந்த வருஷம் பாலிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி பாலிஷ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வருஷம் வருஷம் கார் பாலிஷிங் பண்ணுறவருங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து இனி பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு கார் வந்து நீங்கள் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு புது கார் எடுத்திருக்கீங்க, 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த காரோட மொத்த லைஃப் டைம்லேயும் நீங்கள் 3 தடவை நீங்கள் பாலிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா கிளியர் வந்து டோட்டலாகவே போயிடும். அண்ட் இந்த பாலிஷிங் வந்து ப்ராப்பராக வந்து மேலே சாண்டிங் பண்ணிவிட்டு அண்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது பாலிஷிங்கில். அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வரும். 5 ஸ்டேஜ் பாலிஷிங் எப்போவுமே எடுங்க. அது டெஃப்லானோ என்ன பேர் மார்க்கெட்டில் சொன்னாலுமே சரி, ஒரு தடவையாவது கூட நின்று பாருங்கள் கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்டு ரப்பிங் பாலிஷ் போட்டு வேக்ஸை போட்டு ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா அது உங்களோட பெயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும், கிளியரோட வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் காருக்கு எடுக்காதீங்க. நல்ல குவாலிட்டியான ஒர்க்ஸ் எடுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாலிஷிங் பண்ணினாலே போதும். ஸோ வருஷமோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பண்ண வேண்டியதில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.